வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 1/5/2024 புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். குடும்ப உறுப்பினர் அனைவருக்குள்ளும் உறுதியான, நெருக்கமான, உண்மையான, இனிய நட்பு நிலவ வேண்டும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுள்ள வழிகளில் செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. வள்ளுவ பெருந்தகை சொல்லும் போது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று இந்த 1.25 அடியில 7 வார்த்தைகள்ல சொல்றாங்க. குடும்பம் ஒரு கோயில் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. இல்லறமே நல்லறம். குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். சாமி என்ன சொல்றாங்க? உறுதியான, நெருக்கமான, உண்மையான, இனிய நட்பு நிலவ வேண்டும் என்று சொல்றாங்க. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் தன்னுடைய தேவையை சிக்கனமாக பயன்படுத்தி கொண்டு மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து உதவி வாழ வேண்டும் என்ற அந்த உறுதியான அந்த நட்பு அவங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த குடும்பமே சொர்க்கமாக இருக்கும். ஒருத்தர் ஒன்று செய்யும்போது அடுத்தவங்க ரெண்டா செய்து அந்த கூட்டு குடும்பங்கள்ல பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டே இருக்கும்போது காலத்தால அது ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி எந்த விதமான ஒரு சிரமங்கள் ஏற்படணுமோ அவ்வளவு சிரமங்களையும் ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய பல குடும்பங்களை இன்றைக்கு நாம பார்க்குறோம். அதே போல குடும்பத்துல அன்பு இருக்கலாம், ஆனா பாசம் இருக்கக்கூடாது. அன்பு இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் அந்த புரிதல், ஒருவருக்கு ஒருவர் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி எல்லாமே நிரம்பி இருக்கும். பாசம் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் அந்த குடும்பத்துக்கு துன்பத்தை கொடுக்கும். திருமணமாகி ஒரு இல்லத்துக்கு அந்த மருமகள் வராங்க. ஒரு வார காலம் அந்த பாப்பா ஒரு 6-7 மணிக்குன்னா எப்பவுமே எழுந்து வரும். ஒரு நாள் இரவு அவங்க வீட்டில இருந்து உறவினர்கள் எல்லாம் வர்றாங்க. இரவு உணவு சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க. அவங்க காலையில எழுந்திருக்கிறதுக்குள்ள நாம அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்யணும் என்ற அந்த ஒரு ஆர்வத்துல என்ன பண்றாங்கன்னா முதல் நாளே ஃபில்டர் டிக்கேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு படுக்கிறாங்க. காலையில எப்பவும் வர மாதிரி ஒரு 4 நாளைகளுக்கு பால்காரங்க வந்து பால் கொடுக்குறாங்க. அந்த பாலை வாங்கி சுட வச்சு ஆவி பறக்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ரிலேட்டிவுக்கும் கொடுக்குறாங்க. அந்த ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து செய்திருந்தா அது அன்பு. அன்றைக்கு மட்டும் செய்யறது அது பாசம். எப்பவுமே அது தொடர்ந்து செய்யும்போது ஒரு புரிதல் இருக்கும். புரிதலோடு செய்யறாங்க, அன்போடு செய்யறாங்கன்னு அர்த்தம். அன்றைக்கு ஒரு நாள் செய்யும்போது அது அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி இல்லாம பார்த்துக்கணும். ஒரு பெரிய பட்டு வியாபாரி சிறப்பாக செய்துட்டு வர்றாங்க. அவருக்கு 6 குழந்தைகள், 4 பையன், 2 பெண் குழந்தை. அவங்கக்கிட்டே ஒரு 3-4 கார் அளவுக்கு வைத்து பெரிய ஒரு பங்களா மாதிரி வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து எல்லாருக்கும் திருமணம் ஆகுது. திருமணம் ஆனதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய அந்த செலவுகளை அதிகப்படுத்தி கொண்டே வர்றாங்க. அது இல்லாம அவங்கவுங்க அந்த வியாபாரத்துல பணத்தை கையாடல் பண்ணி எந்த விதமான ஒரு ஆடம்பரம் வாழ்க்கை வாழாம அவங்க வாழ்ந்த அந்த தந்தையை விட முரணாக அதற்கு எதிர்மறையாக வாழ துவங்குறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த குடும்பத்துல பெரிய சிரமங்கள் ஏற்படுது. அப்போ அவங்க தந்தையார் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனியா நீங்க வாழ்க்கையை பார்த்துக்கங்க என்று சொல்லி பிரித்து விடும்போது
அதில் ரொம்ப எல்லாரும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுவே ஆரம்பத்திலிருந்து அவங்க சிக்கனமாக எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவின்றி உண்மையாக அவங்க வாழ்ந்திருந்தாங்க என்று சொன்னால் அது காலத்தால் நீடித்து வரும். அவ்வளோ பெரிய ஒரு வருமானம் உள்ள ஒரு தொழிலையே அவங்க பாதிப்புக்குள்ளாக்கிட்டு அந்த இல்லத்தையும் அவங்க விலை பேசி விற்கிற அளவுக்கு ஒரு நிலையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ அதுபோல் குடும்ப உறுப்பினர் எல்லாருமே எப்போவுமே உறுதியான நெருக்கமான உண்மையான அந்த இனிய நட்பு எப்பவுமே குடும்ப உறுப்பினரிடையே நிலவ வேண்டும். அதுதான் நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,